என்னக்கா சொல்லுங்க. அக்கா, இவ்ளோ நேரமும் கனவுலயும் பாம்பா வந்துச்சா? எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு இப்பதான் கண்ணா சொன்னேன். துர்காவை தூங்க சொல்லுங்கக்கா. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். அடச்சி வந்தேன், வாயிலே ஒண்ணு போடுவேன் சொல்லிட்டேன். நீ சீக்கிரம் வா. என்னாச்சுக்கா? ஏன் கோவப்படுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அட வெளியில வாடி. வர இருங்க. எங்க இவ? சீக்கிரம் வாடி. என்னக்கா? என்னாச்சுக்கா? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஏய், துர்கா ஏதோ ஒரு கோளாறான வேலை பாக்குறான்னு நினைக்கிறேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டி, தண்ணி குடிக்கிறதுக்காக ஹாலுக்கு வந்தேன். அப்ப துர்கா கிச்சன்ல மூலிகை மாதிரி இருந்த ஏதோ ஒரு இலைய போட்டு அரைச்சு அத ஒரு கப்புல எடுத்துக்கிட்டு நேரா பூஜை ரூமுக்கு போனா. பூஜை ரூமுக்கா? பூஜை ரூமுக்கு போய் சாமி கும்பிட்டா, நெத்தில திருநீர் பட்டை அடிச்சு குங்குமம் வச்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு கம்பளி எடுத்து போத்திக்கிட்டு கையில அரிக்கன் லைட்டோட வீட்டை விட்டு வெளியில போயிட்டாடி. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? இந்த நடுராத்திரில அவ எங்க போறா? அது எப்படி எனக்கு தெரியும்? அவளை ஃபாலோ பண்ணி போனாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் உன்னை துணைக்கு கூப்பிட்டேன். அக்கா, அவ ஏதோ மாய மந்திரம் கத்து வச்சிருக்கான்னு நினைச்சோம்ல. இப்படி நடுராத்திரில போய் தான் அவ கத்துக்கிட்டு வரா போல இருக்க. அந்த சிறுக்கிய கையும் களவுமா பிடிக்கணும்க்கா. வாங்கக்கா போலாம். ஏ காவேரி, நான் கூப்பிட்டதும் இப்படி ஸ்போர்ட்டிவா கிளம்புற பாரு, இதுதாண்டி உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே. என் கூட நீ இருந்தனா எனக்கு 1000 யானை பலம் வந்துருண்டி. ஆனா நாம 2 பேர் மட்டும் போனா பத்தாது, துணைக்கு வீணாவையும் கூப்பிட்டுக்கலாம். சரி கூப்பிடுங்கக்கா. என்னது இந்த நேரத்துல என் அத்தை கூப்பிடுறாங்க? ஹலோ, சொல்லுங்க அத்தை. என்னடி வீணா, கால் பண்ண உடனே எடுத்துட்ட? தூங்கலையா? தூங்குனா எப்படியும் எழுப்பி விட்டுருவீங்க. அதான் எதுக்கு தூங்குவானேன்னு சும்மா ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கேன். சரி, முதல்ல வெளியில வா. ஏன் அத்தை? முதல்ல வெளியில வாடி. இதோ வரேன், வா. வா வாடி. என்ன அத்தை, துர்கா மேட்ரா? ஆமாண்டி, துர்கா எங்கேயோ தனியா வெளியில போயிருக்கா. நாங்க அவளை ஃபாலோ பண்ணி போக போறோம். நீ எங்க கூட வா. அத்தை, அந்த துர்கா ஏடாகுடமான ஆளு. இந்த நேரத்துல அவ பின்னாடி போறது நல்லதில்ல. நம்மள எதுலயாவது சிக்க வச்சுட்டு அவ எஸ்கேப் ஆயிடுவா. போனவ வரட்டும் அத்தை. அவ எங்க போனான்னு நம்ம மிரட்டி கேக்கலாம். இப்போ அவ வெளியில போயிருக்கால, இப்போதைக்கு நம்மள தொந்தரவு பண்ண யாரும் இல்ல. கிடைச்ச கேப்ல போய் தூங்கிக்கோங்க. ஆமா, நைட்டு எங்கடி போனன்னு கேட்டா அப்படியே சொல்லிட்டு தான் மறு வேலை பாப்பா பாரு. அவ எங்க போறான்னு கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் நாங்க போறோம். இப்ப நீ வரியா இல்லையா? கிழவிங்க விடாதுங்க, எதுக்கு வம்பு? ஏய், வந்தா நீ எங்க ஆளு, இல்லன்னா துர்கா ஆளு. ஓ சரி, வரேன். போற உயிர் எங்க போனா என்ன? என்ன சொன்ன? போலாம், லேட் ஆகுதுன்னு சொன்னேன். அது வாங்க போலாம். வா. சீக்கிரம் வாங்க. ஐயோ அக்கா, எதுக்குக்கா இந்த டார்ச் லைட்? ஏய், துர்கா பின்னாடியே போறதுக்கு இது உதவியா இருக்கும்டி. அங்க பாரு, போயிட்டு இருக்கா. சரி சரி, சீக்கிரம் போலாம் வாங்க.
அக்கா அதோ அங்க போறா பாருங்க. அக்கா அதோ அங்க 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 போறா பாருங்க. அதோ போறாக்கா. அக்கா எங்கக்கா போறா? எனக்கு என்னடி தெரியும், போய் பார்த்தாதான் தெரியும். அத்தை வேண்டாம் அத்தை, வாங்கத்த போயிடலாம். நீ வேற சும்மா இருடி. இன்னைக்கு அவ எங்க போறான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அத்தை சொன்னா கேளுங்க அத்தை, நம்ம திரும்பி போயிடலாம் வாங்க. ரொம்ப இருட்டா வேற இருக்கு. அவ எங்க போறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போறோம். பேசாம வாயை முடிக்க. ஓ நம்ம பேச்சு கேட்க மாட்டேனுதுங்க. அத்தை 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 அத்தை. ஐயோ, அத்தை, என்னடி? அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை, வேண்டாம் அத்தை. நான் இல்ல வேற ஊழையிடுது. ப்ளீஸ் அத்தை. அங்க ஐயோ ஊளையிடுறது நாய் இல்லடி, ஓ நாய். எது ஓநாயா? அப்போ அது நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கா? பின்னாடியா? ஏய், பின்னாடி எல்லாம் ஒண்ணு இல்லடி. இவ வேற. கொண்டதையும் பேசி கடுப்பேத்தாத, பேசாம வாய் முடிட்டு வா. பேய் ஏதோ இருக்குமோன்னு பயமா இருக்குது. ஏய், பேசாம வாடி. இவ எங்க? ஏய், இவ எங்கடி போனா? இந்த துர்கா எங்கடி? நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு போயிட்டாளா? எந்த பக்கம் போனானே தெரியலையே, அந்த பக்கமா இந்த பக்கமா? எல்லாத்துக்கும் காரணம் நீதாடி. நான் என்னத்த பண்ண? என்ன பண்ணியா? உனக்கு பின்னாடி ஓனா உரும்னா என்ன, டைனோசர் உரும்னா என்ன, ஏதேதோ சொல்லி எங்களையும் டைவர்ட் பண்ணிட்ட. உன்னால அந்த துர்கா மறைஞ்சிட்டா. இப்ப அவளை மிஸ் பண்ணிட்டோம் பாரு. அவ நிச்சயமா ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கயாவது பக்கத்துல இருப்பா. வாங்க தேடி வாங்க பாக்கலாம். வாங்க வா. வினா பேசாம வா. அத்தை ப்ளீஸ் அத்தை. ஏய் வாடிங்கறல. வா. பேசாம வா. போச்சு. எந்த பக்கம் போனானே தெரியல. ஐயோ இப்ப என்னக்கா பண்றது? வேண்டாம் வேண்டான்னு கேட்டிங்களா? ஏய் வாய மூறி, எல்லாம் உன்னாலதான். ஏய், காவேரி அங்க பாரு, ஒரு அம்மா நிக்கிறாங்க. கடவுள் இருக்காரு காவேரி. அந்த அம்மா கிட்ட போய் கேட்டா நிச்சயமா துர்காவை பத்தி துப்பு கிடைக்கும். வா போலாம். வாங்க வாங்க. ஏமா? ஆமா, இந்த காட்டுக்குள்ள எதுக்கு இப்படி பெருக்கி கூட்டிட்டு இருக்கா? ஏய், அதெல்லாம் நமக்கு எதுக்குடி? ஏமா ஏமா கொஞ்சம் திரும்பமா. ஏமா
உன்கிட்ட தாம்மா பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஷோ, ஏய், அக்கா கூப்பிடுறாங்க, கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா உனக்கு? நாங்க எல்லாம் ஜமீன் ஃபேமிலி, தெரிஞ்சுக்க. எங்களுக்கு கோவம் வந்துச்சு, நீ அவ்வளவுதான், பிச்சு பிடுவேன் பிச்சு. விடு காவேரி, நம்மளோட அருமை பெருமெல்லாம் இவளுக்கு எங்க இருந்து தெரிய போகுது? ஏமா, இந்த பக்கம் அரிக்கன் லைட்டை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு போச்சா? என்னடி இவ திரும்பவே மாட்டேங்கிறா? சரி, ஏமா மெயின் ரோடுக்கு எப்படி போகணும் அதையாச்சும் சொல்லு. அக்கா, காது கேட்காதோ என்னவோ. இப்ப பாருங்க. ஏய், இங்க யாரையாச்சும் பாத்தியா? மெயின் ரோட்டுக்கு எப்படி போனோம்? ஏய், உனக்கு காது கேக்குதா இல்லையா சொல்லி தொலைடி. போதுண்டி, நீ கத்தாத. நான் யாரையும் பார்க்கல. மெயின் ரோடும் கிடையாது, வழியும் தெரியாது. மெயின் ரோடும் கிடையாது, வழியும் தெரியாதா? அப்புறம் எப்படி நீ வந்த? ஏய், நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் லாரியில் அடிபட்டு செத்துட்டேன். போக்கடம் இல்லாம 12 வருஷமா இங்கதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானு. பொழுது போகலன்னு ரோட்ட போயிருக்குன்னா என்ன தொந்தரவு பண்றீங்களா? பிசாசுங்களா, உங்களை என்ன பண்றேன்னு பாரு. ஏய், ஓடிடுங்கடி, ஒழுங்கா ஓடிடுங்க. திரும்பி பார்க்காம ஓடுங்க. அம்மா நில்லுங்கம்மா. சூடா நம்ம கிட்ட டீ சாப்பிடுறீங்களாமா? ஐயோ கடவுளே, உன்னை அந்த சாமி தான் அனுப்பி வச்சிருக்கணும். நடு காட்டுல பயந்து போய் வந்துட்டு இருக்கோம், இதுல குளிர் வேற. சரி, என்ன டீ இருக்கு? உங்களுக்கு என்ன டீமா வேணும்? இஞ்சி டீ இருக்கு, மசாலா டீ இருக்கு, கிரீன் டீ இருக்கு, பிளாக் டீ இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஐயோ, எனக்கு இஞ்சி டீ கொடுப்பா. எனக்கு ஒரு மசாலா டீ போடு. எனக்கும் இஞ்சி டீ. இந்த தரமா. ஏன்பா இந்தாங்க. இங்க யாரும் ஆளுங்களே இல்லையே, நீ யாருக்கு டீ கொண்டு போற? அதோ தெரியுது பாருங்க, அங்க ஒரு ஃபேக்டரி இருக்கா, அங்கதான். அப்படியா? ஃபேக்டரி எங்க இருக்கு? எதையுமே காணமே. அப்படி அங்க எந்த ஃபேக்டரியும் இல்லையே. யோ, அங்க ஃபேக்டரி எதையும் காணோயா? யாருக்கு டீ எடுத்துட்டு போற? அது இடிஞ்சு 20 வருஷம் ஆச்சுமா. அந்த ஆக்சிடென்ட்ல நானும் செத்துட்டேன். செத்துட்டியா? என்னது? செத்து போயிட்டியா? ஐயோ, செத்து போனியா? ஐயோ, ஐயோ, ரத்தம். ஐயோ, ரத்தம் கா. என்னம்மா? என்னங்க? என்னங்க? என்னங்க, இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அசோக், ஏங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இங்க அசோக், சீக்கிரமா வந்துருச்சு வா. என்னாச்சு? என்ன கேடா? என்ன இது கோலம்? அதை விடுங்க, முதல்ல வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்க. அசோக், அர்ஜுன், எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்ன பெரியம்மா குரல் மாதிரி இருக்கு? வழக்கமா இந்த நேரத்துல துர்கா தானே கத்துவா, இப்ப இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இவன் எங்க போனா? அசோக், வாடா ஜனா. அண்ணே என்னாச்சு? காவேரி நீயா இது? ஆமா நான் தான். பெரியமா, அம்மா, என்னாச்சு உங்களுக்கு எல்லாம்? அதுதானே நானும் கேட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஏ வீணா, உனக்கு என்னாச்சு? அத்தை, இந்த நேரத்துல 3 பேரும் எங்க போய் விழுந்து வாரிட்டு வந்திருக்கீங்க? சத்யா, நாங்க 3 பேரும் கொலை காண்ட்ல இருக்கோம். காமெடி பண்ணாத. சரி, 3 பேர் எங்க போயிருந்தீங்க? இப்படி சேரும் சகதியுமா வந்து நிக்கிறீங்க? பெரியவரே, முதல்ல அக்கா சொல்றத கேளுங்க. சொல்லு அகிலா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன். அப்ப துர்கா என்ன பண்ணா தெரியுமா? ஏய், கேட்டுக்கிட்டே இருக்கேன், திரும்ப. இந்த நேரத்துல துர்கா அப்படி எங்க போயிருப்பா? இது வரைக்கும் துர்கா தான் என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப பெரியமா வேற குழப்பி விட்டுட்டு இருக்காங்களே. உங்க 3 பேருக்கும் தூக்கத்துல நடக்கிற வியாதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அசோக் அவன் ரூம்ல இருந்தானே வர்றான். துர்கா அவன் ரூம்ல இல்லைன்னா இந்நேரம் அவனே சொல்லிருப்பான்ல. வேற யாரையோ பார்த்துட்டு வந்து துர்கான்னு உளறீங்களா? என்ன அசோக், துர்கா உன் ரூம்ல தானே இருக்கா? இல்ல பெரியப்பா, துர்கா என் ரூம்ல இல்ல. ரூம்ல இல்லையா? பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. ரூம்ல இல்லையா? ஆ, அப்போ அகிலா சொல்றது உண்மையா? நான் எதுக்குங்க போய் சொல்லணும்? அவ போனத எங்க கண்ணால நாங்க பார்த்தோம். ஒரு குடும்ப பொண்ணு கருப்பு போர்வையை போத்திக்கிட்டு கையில அரிக்கன் விளக்க ஏந்திக்கிட்டு ஏதோ சுடுகாட்ட காக்க போற மாதிரி எதுக்கு போகணும்? அப்ப இத்தனை நாளா அவ இங்க இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிட்டு இருக்காளா? இல்லங்க, துர்கா கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்க. அவ போக்கே சரியில்லை. ஒரு குடும்ப பொண்ணுக்கான எந்த லட்சணமும் அவகிட்ட இல்ல. வீட்டுக்குள்ள வந்த திருடனை எந்த பொண்ணாலையாவது அடிச்சு கட்ட முடியுமா? அத்தை, ஒரு பொண்ணு வீணா பேசாம ஒரு திருடனை கட்டி போட்டா அவளை நம்ம பாராட்டணும். அதுக்கு போய் நீங்க குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நடுராத்திரியில கம்பளி போத்திக்கிட்டு அரிக்கன் லைட் எடுத்துட்டு போனாலாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அப்போ நாங்க என்ன பொய் சொல்றோமா? நான் அப்படி சொல்லல அத்தை. மாமா சொன்ன மாதிரி ஒருவேளை உங்க 3 பேருக்கும் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கலாம்ல. இவளை என்ன பண்ணலாம்? அப்படி நடந்து போனதுல வேற யாரையாவது பார்த்துட்டு துர்கான்னு நம்பிட்டீங்களோ? எனக்கு துர்கா மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன். அவ இங்கதான் வீட்டுக்குள்ள எங்கேயாவது இருப்பா. நாங்க கண்ணால பார்த்தோன்னு சொல்றோம், அத நம்பாம எங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதின்னு சொல்றியா? ஏய் இரு இரு, இப்ப எதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்க? துர்கா மேல நம்பிக்கை இருக்குன்னு சத்யா சொல்றாள்ல. துர்கா இங்கதான் இருக்கான்னு சத்யாவே நிரூபிக்கிட்டோம். சரிங்க மாமா, நான் போய் துர்காவை கூட்டிட்டு வரேன். அண்ணி இருங்க, நானே போய் துர்கா கூட்டிட்டு வரேன். சின்னையா, என்ன எல்லாரும் தூங்காம இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ,
என்ன 3 பேரும் சேரும் சகதியமா நிக்கிறீங்க? இந்த நேரத்துல ஐர மீனை பிடிக்க போனீங்களா? ஏய்